ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சார் அம்மா கிச்சனில் இன்ஸ்டண்ட்டாக ராகி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 10 நிமிஷத்தில் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சத்தான ராகி தோசை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் 1.5 கப் ராகி மாவு எடுத்துக்கிட்டோம். அதில் 1/4 கப் ரவை, நைஸாக இருக்கும்ல அந்த ரவை, அதுக்கப்புறமா 1/4 கப் அரிசி மாவு அதையும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பும் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுட்டு பச்சை மிளகாய் நம்மளுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 2 கட் பண்ணி அதையும் போட்டுட்டு கொத்தமல்லி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டாச்சு. அதே மாதிரி கருவேப்பிலையும் நல்லா வாசத்துக்கு போட்டாச்சு. சீரகம் 1/2 டீஸ்பூன் போட்டோம். இதுக்கு வாசத்துக்கு பெருங்காயத்தை கூட சேர்த்துக்கலாம். பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். விஸ்க் வச்சு கரைச்சா ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் ஒன்று போல் சேர்த்துடலாம். இது கூட கொஞ்சம் மோர் இருந்தாலும் கலந்தால் டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் சேர்த்து மோர் இல்லைன்னா சும்மா கலந்து விட்டுடலாம். மோர் இருந்ததுன்னா கூடுதலாக ஒரு புளிப்பு ரசவையும் சேர்ந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிடணும். ஒன்று போல் கரைச்சிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம். ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சிடலாம். அப்படியே கூட சுடலைன்னா சுடலாம். ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா மெல்லிசாக அப்படி ஊற்றிக்கலாம். இல்லை மாவு கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா இந்த மாதிரி வரும். நான் ரொம்ப தண்ணியாக வைக்கல, அப்புறம் மெல்லிசாக இருக்கும், நல்லாயிருக்கும். நான் ரோஸ்ட் மாதிரி நல்லாயிருக்கும். ஆனால் கொஞ்சம் திக்காக எடுத்து சாப்பிட்ற மாதிரி இந்த மாதிரி வச்சுருக்கேன். இதில் நம்மளுக்கு தேவையான அளவு எண்ணெய், கொஞ்சம் நெய்யும் விட்டுக்கலாம், வாசமாக நல்லாயிருக்கும். எப்போயுமே இந்த கேப்பையில் அப்படின்னு பார்த்தா, அதாவது ராகியில் மற்ற தானியங்களில் இருக்கிறத விட கால்சியம் நிறைய இருக்குது. வயசானவங்க, மெனோபாஸான பெண்கள் எல்லாருக்குமே எலும்பு தேய்மானம் இருக்கும். இதெல்லாம் இல்லாமல் இந்த ராகி நம்மளுக்கு தடுக்கும். அதனால் இது எப்படினாலும் நம்ம ராகி அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணும். அதே மாதிரி உடல் எடையை குறைக்கும். சர்க்கரை நோயாளிகளுக்கு அருமருந்தாக இருக்கும். அதனால தான் கேப்பை கூழ்லாம் சாப்பிட சொல்கிறாங்க. அது மாதிரி கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கும். இரத்த சோகை இல்லாமல் தடுக்கும். நம்ம உடலை நல்லா சூட்டை தணித்து குளிர்ச்சியாக வச்சுக்கும். அதுக்கப்புறமா இதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்கிறதுனால நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். நம்ம உடம்புக்கு நல்ல வலிமை கொடுக்கும். கான்ஸ்டிபேஷன், அதாவது மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கும். அப்புறம் தைராய்டு இருக்கவங்க, குறிப்பாக சொல்லப்போனால் ஹைப்பர் தைராய்டு இருக்கவங்களுக்கு இதை நிறைய எடுத்துக்கலாம். அதே மாதிரி கர்ப்பிணி பெண்களுக்கும் சரி, பால் ஊட்டுற தாய்மார்களுக்கும் சரி இந்த ராகி ரொம்ப நல்லது. இதை எந்த விதத்துலையாவது எடுத்துக்கணும். அதை நம்ம எடுத்துக்கிறது தான் எடுத்துக்கிறோம், டேஸ்ட்டாக சாப்பிட்லாமே. அதனால தான் இந்த ராகி தோசை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். இதுக்கு கார சட்னி, தேங்காய் சட்னி எல்லாம் நல்லாயிருக்கும். மிளகாப்பொடி கூட ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி என்ன வச்சுருக்கேன்னா நல்ல கெட்டியான தேங்காய் சட்னியும் சாம்பாரும் வச்சு கொடுத்தேன். இப்போ நம்மளுக்கு மெல்லீஸாக வேணும் தோசை அப்படின்னா அந்த தண்ணியாக வச்சுக்கணும். இது பாருங்களேன், கொஞ்சம் உடஞ்சி தான் போகும். கொஞ்சம் அது சாஃப்டாக இருக்குல்ல, அதனால் நான் பக்குவமாக எடுக்கலை அப்படின்னா அப்படி தான் கொஞ்சம் பிஞ்சு போகும். இருந்தாலும் என்ன, நம்ம பிச்சு நம்ம வாயில் போட்டு சாப்பிட தானே போகிறோம், பிச்சு தானே சாப்பிட போகிறோம், அப்படியே சாப்பிட போகிறோம். அதனால் பரவாயில்ல. ஆனால் மெதுவாக பக்குவமாக பார்த்து எடுத்தோம் அப்படின்னா அழகாக வந்துடும். கொஞ்சம் நிறுத்தி எடுக்கலாம். கொஞ்சம் நீக்காக இருந்ததுன்னா தோசை மெல்லீஸாக இருக்கும். கொஞ்சம் திக்காக வேணும்னா கொஞ்சம் இந்த மாதிரி வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த தோசை பிய்யாமல் வந்துருச்சு. அதனால் பிஞ்சது பிய்யலை அப்படின்லாம் கவலைப்படாமல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம சேர்த்துருக்க நல்ல இந்த பெருங்காயம், வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் நிறைய போட்டிருக்கோம். அதனால் அது நல்ல வாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் எப்பயுமே அடிக்கடி நம்ம மில்லட் சிறுதானியங்களை சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. அந்த வகையில் இந்த ராகிங்கிறது ரொம்பவே நல்லது. கேழ்வரகு, கேப்பை அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, இந்த மாதிரி தோசை செஞ்சு சாப்பிட்லாம். அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம். பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும்
ராகி ஒன்று தான் குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிட்லாம். அதனால் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் அம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.